கண்ணு எங்கேயோ பார்த்து வரேன். கண்ணு தெரியுது இல்லையா? எனக்கு மாலை கண்ணு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுண்ணா. சாரி, நான் மன்னிச்சுக்கண்ணா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. என்ன கண்ணு தெரியாது சொல்லி வண்டி எப்படி ஓட்டிட்டு போறாப்ல? ஆமா. ஐயோ போங்கடா லூசு பசங்களா. பாய். ஏ பத்தக்கிலே எவன்டா இது வாயில வசம் வச்சு தேக்க? எங்க போற? போம்போ எங்க போறீங்க? விளங்க மாடா. தண்ணி வாய்க்கு முடியல அவஸ்தா. தண்ணி வந்து பாத்து நல்லதான் வீட்டுக்கு சும்மாடுறா. ஏ மேட்டுப்பாளைய தண்ணியில இருந்து முதல்ல வந்துட்டு இருக்குது. அது ஃபர்ஸ்ட் சொல்லவிட முதலைக்கு பிறந்தவனே. அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோம் தள்ளிச்சிட்டு இருக்கானேடா. சீக்கிரமாயா ஐயோ ஓடாச்சிட்டீல. இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் எங்கடா ஓடுற? அண்ணே சாம்பூர் அண்ணே. டேய் தண்ணிக்குள்ள முதல்ல இருக்காமடா, குதிச்சாதடா. கடிச்சிடு. சாவரந்தனவா முதலைக்கு வந்துட்டு ஓடியோனா பைத்தியக்கார பையன். மச்சான், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குது. அப்படியா? ஆமா. சரி நம்ம பையன் இருக்கிறாப்ல தம்பி. சரி ஓகே. சரி நான் போயிட்டுட்டா? ஓகே. தம்பி வீடு தெரியுமாப்பா? தெரியும் தெரியும். டேய் தம்பி, ஆள் வண்டி ஓட்டுற வந்து பாரு, நீயே பாரு. வா, என்ன லட்சத்துல ஓட்டுறான்னு. என்னப்பா பண்ற? வண்டி ஓட்டுறீங்களா? 7 போக மாட்டாக்குதுண்ணா வண்டி. ஏற போட்டாதான் சீர் போடணுமாண்ணே. அண்ணா வண்டி ரிவர்ஸ் போவா, முன்னாடி போவாதா? என்ன டீ சாப்பிடலாமா? ஓகே சாப்பிடலாமா? மச்சான் வண்டி சரியா பூட்டியா இருக்குது, போய் பூட்டிட்டு வா போ. மாமா பூட்டையும் காணும் லாக்கையும் காணும். அவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒத்த காலில் நின்றுதான் ஆகும். எதுக்கு ஒத்த காலில் நிக்கணும்? ஏன்னா வட்டி போற காலத்துக்கு நின்றே ஆகும். சட்டியே போடுறதில்ல. எங்க உங்களுக்கு வந்து காட்டுங்க. தாத்தாவும் மாதவி காண எங்க தேடுறதுன்னு தெரியலையே. பாஸ், எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சு சாயங்காலம் தேடுவோமா? அப்ப தாத்தாவே சாயங்காலம் தேடலன்னா மாதவியே 1 மாசம் கழிச்சு தேடலாம். 2 மாசம் கழிச்சு. இங்க வா. ஏன் மாப்பிள்ள பொண்ணு பார்க்க போயிருந்தியே, எப்படி இருக்குது? அது ஏன் வரா பொண்ணு பார்த்தோன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி மட்டையடு நடிச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.